இதோ வர்றாரு. இவர் பேர் தாங்க காசி. காசினால இந்த ஹார்பர்ல ஒரு கம்பீரம், ஒரு கௌரவம். மொத்தத்துல இவர் சிங்க மாதிரி. சுத்துப்பட்டில் இருக்கிற 54 மீனவ கிராமமும் இவர் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நிற்கும். கடல்ல பிரச்சனைனாலும் கரையில பிரச்சனைனாலும் காசியோட தீர்ப்பு தாங்க முடிவானது. இவர் பேரு செந்தமிழங்க. ஹார்பர்ல காசி எதிர்க்கிற தைரியமும் துணிச்சலும் இவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்கு. காசி ஒரு சிங்கனா, இவர் ஒரு புலி. இதோ புல்லட்ல வராது. இவர் பேர் புல்லட் பாண்டியலங்க, வெள்ளராஜன். காசியையும் செந்தமிழையும் மோத விட்டு அந்த இடத்தை பிடிக்கிறதுக்கு தந்திரமா திட்டம் போடுற வேட்ட நரி தாங்க இந்த வெள்ளராஜன். அண்ணே வணக்கண்ணே. வா வெல்ல, என்ன விஷயம்? மனசுல பட்டதை நான் உங்ககிட்ட சொல்றேண்ணே. சொல்லு. காசிக்கு இந்த ஹார்பர்ல ஒரு மரியாதை இருக்குன்னா நமக்கும் ஒரு மரியாதையை நம்ம உருவாக்கணும்ண்ணே. அதை விடுவேல பாத்துலாம். சீக்கிரம் கிளம்புங்க, இந்நேரம் அவங்க கோயிலுக்கே வந்துட்டு இருப்பாங்க. ஊத்த வேணாமா? தனா வா. வந்துட்டேன்ப்பா. ஐ தாத்தா. வா தனா. வா வா வா. தானோ இன்னும் கொஞ்சம் தள்ளி உட்காருமா. சரிம்மா. போலானே. அண்ணே வாங்கண்ணே. ஐ தீனா, இந்த உனக்கு ஒரு gift. Thank you தானோ. அம்மா என்ன gift? வீட்ல போய் பாரு. எப்படி இருக்கீங்க மாப்ள? அண்ணி வாங்கண்ணி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. என் தங்கச்சி உன்னை எப்படி சந்தோஷமா பாத்துக்கிறாளோ அதே மாதிரி என் பொண்டாட்டி என்ன சந்தோஷமா பாத்துக்கிறா. 2004ஆம் ஆண்டு சுனாமி பேரலைகள் வந்து பொருத்தமில்ல என்ன பெத்த அப்பா எனக்கு மாமாமார் சொந்தமில்ல. கோர்ட் உத்தரவு மீறி சுருக்கு முடி வலைய கடல்ல வீசுறதே இந்த கரிசமேட்டுக்காரங்களுக்கு பொழப்பா போச்சு. இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும்டா. வலையறுத்து வீசினாதான் அவனுக்கு புத்தி வரும். ஏய் சுத்து போடுங்கடா, வலைய அறுத்து கடல்ல வீசுவோம். இவன் தான் தீனா, காசியோட தங்கச்சி பையன். அவருக்கு எல்லாமே இவன் தான். ஒரு முக்கிய அறிவிப்பு. நேற்று நடுக்கடலில் நடந்த சுருக்குமுடி வலை பிரச்சனையை தீர்த்து வைக்க நமது மாவட்ட கலெக்டர் அவர்களும் காவல்துறையினரும் நமது கிராமத்திற்கு வருகை தந்திருப்பதால் கரிசல்மேட்டு கிராமத்தைச் சார்ந்தவர்களும் கிளிஞ்சல்மேட்டு கிராமத்தைச் சார்ந்தவர்களும் உடனடியாக சமுதாய கூடத்திற்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். வாங்க. வணக்கம். உட்காருங்க. மடி அறுத்து போட்டு வயிற்றுல அடிக்கிறான். நான் ஒரு பெரிய மனுஷன். ஐயா, சின்ன போட்டு வச்சிருக்கவங்க எல்லாம் எப்படியா பலப்படுத்த முடியும்? யோ, கடலுக்குள்ள லைசன்ஸ் எல்லாம் போனாங்களா? லைசன்ஸ் தானே போறானுங்க. நாங்க கடலுக்குள்ள மடியை வச்சா வலையா இருப்பீங்களோ? அண்ணா அண்ணா இனிமே வலையா இருக்க மாட்டோண்ணே. அடுத்த முறை கொளுத்திடுவோம். ஏன்பா கலெக்டர் வந்திருக்காரு, அவருக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் கூட பயம் இல்லாம கொளுத்திருவேன்னு பேசிட்டு இருக்க. சட்டத்துக்கு புறம்பா பேசாத. என்ன சட்டத்துக்கு புறம்பாவா? யார் யா சட்டத்துக்கு புறம்பா பேசுறது? 20 லட்சம் ரூபா மடி,
அறுத்தல் இருக்கானுங்க. அதையும் மீறி ஆக்ஷன் எடுத்தா அதை எப்படி உடைக்கிறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அண்ணே, எப்படி உடைக்கணும்ன்றது உங்களுக்கு தெரியும், வளையறுத்தவன் கழுத்தை எப்படி அறுக்கணும்ன்றது எங்களுக்கு தெரியும். ஏய் தீனா, வளையாறு. ஏய் வெள்ள, யார் முன்னாடி பேச? ஏய் தமிழ், அவனுக்கு சொல்லி வைடா. நான் யாருன்னு காட்ட ஏப்பா, அமைதியா இருங்கப்பா. இப்படி நடந்துட்டா அதிகாரிகளுக்கு என்னப்பா மரியாதை? ஏப்பா இருங்கப்பா. ஒருத்தனும் உயிரோட போய் சேர மாட்டீங்க. அமைதியா இரு. பிரச்சனையை பெருசாக்காதீங்க, போங்கயா. போங்க. ஏன்பா பிரச்சனை என்ன உங்களோட முடிஞ்சிடுதா? நீங்க 2 பேரும் சமாதானமா போறதா உங்களுக்கு நல்லது. இதை நான் உங்களுக்காக சொல்லல, உங்களை நம்பி இருக்கிற ஊர் மக்களுக்காக சொல்றேன். 2 பேரும் கை கொடுத்துக்கோங்க. உங்களை அவன் கை நீட்டி பேசுவான், பார்த்துட்டு சும்மா ஏய், இருக்கீங்களா? 20 லட்சம் ரூபாய் வலைய அறுத்துட்டு போனா நீ சும்மா இருப்பியாடா? அதுக்கு இல்ல மாமா. அதுக்காக கத்திட்டே இருப்பியா? பதிலுக்கு பதில் பேசாத. அந்த வெள்ளராஜனுக்கு மான அவமானம் எதுவும் இல்ல. அவனுக்கு என்ன, துண்டு உதறி தோல்ல போட்டு போயிட்டே இருப்பான். நாம அப்படியா? தொழிலுக்கு போனோமா 4 காசு சம்பாதிச்சோமான்னு இருக்கணும். அதை விட்டு இந்த குரூப்பை சேர்த்துக்கிட்டு பிரச்சனை பண்ணிட்டு மறுபடியும் என்ன பஞ்சாயத்துல போய் நிக்க வச்சிடாத, புரிஞ்சுதா? ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் ஒரு பணிவான வேண்டுகோள். நாளை முதல் 60 நாட்களுக்கு மீன்பிடிக்க தடைக்காலம் தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அரசாங்கத்தால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தமிழக மீனவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. மீன்பிடி தடைக்காலம் இன்றுடன் முடிவடையும் நிலையில் நாளை காலை முதல் மீனவர்கள் கடலுக்குள் செல்லலாம் என தமிழக அரசால் உத்தரவிடப்பட்டுள்ளது. தேசம் கிளம்புடா. எல்லாம் உங்களுக்காக தான் வெயிட்டிங். பை பை. ஏய் வட 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 தினா வட போடுடா. ஏறா ஏறா போடு ஏறா. இரு கிளம்பு. போடு. சீக்கிரம். போலாம். நீ முடிஞ்ச ஸ்கூலுக்கு போற மாதிரி இருக்குல்ல? வலையும் போச்சு, 10 லட்ச ரூபா வருமானமும் போச்சு. காசு ஏதாவது பண்ணணுமே. அண்ணே, அந்த கிறுக்கு பையன் தீனா பார்த்தா வயிறு பத்திக்கிட்டு எரியுதுண்ணே. நம்ம கரையில நிக்கிறோம். நம்ம சுருக்கு முடி வலையை அறுத்து போட்டு அவனுங்க மட்டும் கடலுக்கு சந்தோஷமா போறாங்க. அன்னைக்கே அவனுங்க கழுத்தை திருக்கி போட்டிருக்காங்க. இப்ப கூட ஒண்ணும் இல்லைண்ணே, நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, அவனை கடல்லே வச்சு செஞ்சிடறேன். சரி வா வரல. யாரு எங்க எப்ப தூக்குன்னு எனக்கு தெரியும் இல்ல. அதுக்கு ஒரு நாள் குறிக்கிறேன். எதையும் அவசரப்பட்டு செய்யக்கூடாது வெல்ல. நிதானமா யோசிச்சு நாம ஒண்ணு செஞ்சா காசியும் மருமவனும் மானம் போச்சு, மரியாதை போச்சு, கூனி குறுகி நிக்கணும். அப்புறம் பாரு, இந்த 54 கிராமமும் என் பேச்ச மட்டும்தான் கேட்கும். அது வரைக்கும் அவசரப்படாத வெல்ல. அண்ணே சும்மா இருங்கண்ணே, இருந்தா கெத்தா இருக்கணும். ரொம்ப ஆர்வக்குள்ளரா இருக்கானே. ஏய் நேரம் ஆச்சுடா. தினா வர சொல்றா, ஏல விடுவோம். இதோ வரேன்டா. வாடா. சீக்கிரம் வாடா. அக்கா அந்த வாழை மீன் கொஞ்சம் தள்ளி வைங்க அக்கா. குடு சக்கனா குடு. வரவண்டி மில்ல வந்துச்சா? அப்புறம் என்ன தினா ஏலத்தை ஆரம்பிக்கிறோம். என்ன ஆரம்பிச்சிடலாம்? என்ன ரெடி போலாமா? போயிடலாமா? அக்கா இந்த வாழை இருந்து ஆரம்பிச்சிடலாம். வாழை 80 150 கிலோ 200 போயிடுச்சுக்கா. 250 அத்தை கொடு. ஏய் காசு வாங்கிக்கோ. அத்து வந்துடும். ஆரம்ப விலை 500 எடுத்துக்கோ. கொண்டு அது கொண்டு வா. ஏய் அது எடுத்துக்கோ. 90 அக்கா 100 அக்கா 550. சரி நீயே எடுத்துக்கோ, யாரும் கேட்கல. நான் வரான், கலங்கடா. ரொம்ப பம்பாதீங்கடா, உங்களை மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கோம். உன்ன மாதிரி ஆளுங்க மீனை இறக்கி கம்மி ரேட்டு கொடுக்கறதுனாலதான் என்ன மாதிரி முதலாளிங்க ரேட்டு ஏத்த ரொம்ப கஷ்டப்படுறோம். வெள்ள கம்மி லாபம் இருந்தாலும் நம்ம மக்களுக்கு மீன் போய் சேரணும். எங்க வலையில விடுற மீனை நம்ம மக்களும் சாப்பிடணும் தான் நாங்க கம்மி ரேட்ல வைக்கிறோம். சரியா? போ. விஷயத்த நாம செந்தமிட்டி சொல்லுவோம். தேவையில்லாம பேசாதப்பா. அவர் எங்க இருக்காரு தம்பி, ஊர் திருவிழா விஷயமா செந்தமிழை பார்க்க ஊர்ல முக்கியஸ்தர் எல்லாம் வந்திருக்கிறாங்க. கொஞ்சம் செந்தமிழை கூப்பிடுப்பா. சரிங்க, நான் இதை கூப்பிடுறேன். ஓகேப்பா. பார்த்து வாங்க தலைவரை. வணக்கம். வாங்க உட்காருங்க. வணக்கம். ஊர்காரங்களாம் ஒன்னா சேர்ந்து வந்துருக்கீங்க. என்ன விஷயம்? எல்லாம் உங்களை பார்க்க தான். நல்லது. பொது விஷயமா பேச வந்திருக்கோம். சொல்லுங்க. சரி
கோயில் விஷயமா அவங்கள பார்த்துட்டு அப்புறம் கூப்பிடுறேன். அண்ணே வாங்க வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? என்ன மாமா, ஊர் திருவிழா ரொம்ப பலமா இருக்கு போல. ஆமா மாப்பிள, நம்ம நின்னாலும் நேரம் நிக்காதுல்ல. கோயில் வரவு செலவு, மண்டபப்படி, மேளதாளம், ஆடல் பாடல், கரகாட்டம் எல்லாத்தையும் நம்ம காசிக்கிட்ட ஒப்படைக்கிறதா முடிவெடுத்து வந்திருக்கோம். வரவு செலவா? ஏன் அந்த உண்டி கவுக்குற வேலையா நாங்க பார்க்க கூடாதா? அதானே கவுக்குறதுல. அது ஒண்ணு இல்ல, தம்பிங்க சும்மா விளையாடுறாங்க மாமா, தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க வீட்டுக்கு வாங்க, என்ன அமௌண்ட்டோ அதை நான் கொடுத்து விட்றேன். நாங்க வந்ததே இந்த திருவிழாவை நல்லபடியா நீங்க முடிச்சு கொடுக்கணுங்கிறதுக்கு தான். அதை தான் தமிழ் காசியும் விரும்புறாரு. அந்த 20 லட்சம் ரூபாய் வாலையா இருக்கு சொல்ல, அந்த நொன்னைக்கு தெரியலையோ? சும்மா பழச விடுங்க தம்பி, இப்பதான் உங்க தலைவருக்கு எங்க ஞாபகம் வந்தா. விடுங்க என்ன. சரி தம்பி, அப்ப நாங்க கிளம்புறோம். திருவிழாவில் எல்லாரும் கலந்துக்கிட்டு சிறப்பிக்கணும். அப்ப நான் வரட்டுமா தம்பி? வரவில்ல. வணக்கம்பா. வாங்க தலைவர. மாப்பிள்ள அனுப்பிட்டு வந்துடும். எப்படியோ தலைவர, வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சிச்சு. வெள்ள இந்தா பாத்துக்கோ. இருங்கடா, வச்சு பாத்துக்கிறேன் உங்களை. திருவிழாக்கு வருகை தரும் அனைத்து பக்த கோயில்களையும் திருவிழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். ஆடல் பாடல் நிகழ்ச்சி அரங்கேற இருப்பதால் ரசிக பெருமக்கள் ஆகிய பெருசுக்களையும் சிறுசுக்களையும் தாய்மார்களையும் விழா குழுவின் சார்பாக அன்போடு வருக வருக என வரவேற்கின்றோம். நமக்குள்ள போய் என்ன மாப்பிள்ள காஃபி குடிங்க. பழைய பிரச்சனை எதையும் மனசுல வச்சுக்காம வந்ததுல எனக்கு அதை விடுங்கண்ணே. வாதீனா? எங்கடா சுத்திட்டு வர? இல்ல மாமா, போட் விஷயமா தான் போயிட்டு வந்தேன். என் தங்கச்சி பையன் தான் இவன், தெரியும்ல? வணக்கம் சார். தம்பி நல்லாவே தெரியுமே, தம்பி தானே நம்ம வலைய அறுத்தவரு. டேய் தமிழ் தெரியும்ல? அவரோட மனைவி, அவரோட பையன். வணக்கம் தம்பி. தமிழ், நாம வெளியில போய் கொஞ்சம் பேசுவோமா? சரிண்ணே, போலாம். என்ன? பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. தானங்க ரூம்ல இருக்கா. அப்புறம் தொழிலாம் எப்படி போயிட்டு இருக்கு? அதுக்கு என்ன, ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. இப்ப கூட 2 லான்ச் வாங்கி போட்டேன். ஓ அப்படியா? ஆமாண்ணே. நல்ல விஷயம் தான். இங்க பார் தமிழ், என் தங்கச்சி பையன் என்னைக்கு அப்பா அம்மாவை இழந்து தனியா தவிச்சிட்டு இருந்தானோ அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன், அவன் தான் எங்க வீட்டு மாப்பிள்ளன்னு சொல்லி. அப்படிங்களா? அண்ணே, தானே படிச்ச பொண்ணு, மாப்பிள்ள படிச்ச பையன், பெரிய இடம் என்ன, அந்த நல்ல எண்ணத்துல தானே கூட்டு வந்தேன். டேய், உன் நல்ல எண்ணத்தை உன்னோட வச்சுக்க. நீ ஏன்டா சொல்லாம கூட்டு வந்த? அதனால எங்க 2 பேருக்குள்ள மனசு கஷ்டம் ஆகுதுல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே, நமக்குள்ள என்ன மன கஷ்டம் வரப்போகுது. நீங்க உங்க முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. ஒருவேளை மனசு சொல்லி அனுப்புங்கண்ணே. சரி தமிழ். பக்கம் சுத்தி சமத்தரங்க, பக்கம் சுத்தி சமத்தரங்க, என்ன பெத்தாப்பா அங்க பளிங்கு போல் மண்டகங்க. என்ன பெத்தாப்ப உள்ள மட்டும் எங்களுக்கு பக்கம் இடறவில்லை, பயமும் வந்து தோணவில்லை. என்ன பெத்தாப்ப கண்மறைய எங்களுக்கு பக்கம் இடறிச்ச, பயமும் வந்து தோணிருச்ச. நைக்கு ஊரை சுத்தி சமத்தறாங்க, ஊரை சுத்தி சமத்தறாங்க, என்ன பெத்தாப்பா அங்க வசந்ததொருதே மண்டகங்க. என்ன பெத்தாப்ப உள்ள மட்டும் எங்களுக்கு சுத்து இடறவில்லை, துக்கம் வந்து சேரவில்லை. என பெத்தாப்ப கண்மறைய நீங்க விட்டு போன மக்களுக்கு சுத்தி இடறிச்ச, துக்கம் வந்துதே நேர்ந்துருச்ச. என
எனக்கு மஞ்ச கயிறு இருக்க என்ன பெத்தாப்பா எனக்கு மாமா மார்வீடு இருக்க எனக்கு மாலை பொருத்தமில்ல என்ன பெத்தாப்பா எனக்கு மாமா மார் சொந்தமில்ல எனக்கு தங்க கயிறு இருக்க என்ன பெத்தாப்பா எனக்கு தாமாமை வீடு இருக்க